என்னப்பா சந்தானா இவ்வளவு லேட்டு? முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஏன்? உனக்கு கடன் வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்க இருந்து வர்றோம். என்னாச்சு? முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்தவித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ ஆர்வத்துல போய் அவர் மேல விழுந்தான்னா பொசுக்குன்னு போயிருமாப்பா. உங்களுக்கு இந்த நிலைமை என்ன என்னால நம்பவே முடியல. கொலைப்படுறீங்க முதலாளி, சீக்கிரமே குடும்பம் ஆயிடும். அப்படி குடும்பம் என்ன அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கு முதலாளி. உங்க பிள்ளைத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வரேன் முதலாளி. என்னையாது சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்கே இருக்கிறாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட், லித்தோ, ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க, நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்டை கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. சார் கூப்பிட்டீங்களாமே? என்னப்பா இது கணக்கு வழக்கு எல்லாம் பணம் வாங்கியிருக்க? உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்து இருக்க. உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். சார் இது ரொம்ப நியாயம். 20 வருஷமா இந்த கம்பெனில முடிச்சிட்டு இருக்கேன். உன் டிஸ்மிஸ் பண்ணலப்பா. பணத்தை கட்டி திரும்ப வேலைக்கு வா. நீ போலாம். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணத்தை கட்டாதான் வேலைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் எங்க போறேன்? காலப்படாத தைரிய பாரு. அப்பா இப்படி பாருங்க. மருந்து சாப்பிட்டீங்களா? ஏப்பா அந்த வேலை நீக்கிட்டாமே அவங்க அப்பா செத்துல இருந்து நம்ம கிட்ட உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவர் சேர்த்துக்கப்பா. என்னப்பா இது? கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாம கம்பெனி நடத்த என்னால முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேரட்டும், இல்லன்னா நான் சேர்த்துக்க முடியாது. நீங்க சொல்றதுக்காக மறுபடியும் அவனை நான் வேலைக்கு சேர்த்துட்டா நான் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ஆபீஸ்ல எனக்கு என்ன மரியாதை? அல்பா நான் சொல்றேன் கேளு. முடியாது. இப்படி அடிக்கடி நீங்க என் நிர்வாகத்துல தலையிடுறதா இருந்தா நான் வேற வேலை கிடைக்கிறேன். நீங்க சந்தானத்தையே மேனேஜர் ஆக்கி ஆபீஸ் நடத்தீங்க. ஐயா, எனக்காக நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இத்தனை நாளும் உங்க இடையில இருந்தேன். இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் உங்க கம்பெனியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க உடம்பை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நான் வரேன் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிக்கு ஈவு இறக்கமே இல்லாத இப்படி ஒரு மகனா? அப்பாவை போல புள்ள, அண்ணனை போல தம்பி இருக்கணும் சட்டமா என்ன? எங்க நம்ம ரகு ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி ரொம்ப பிரமாதமா நடக்குதாமே? ஆமா கேள்விப்பட்டேன். அவன் காலு போய் விட சொல்றியா? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் பேரு காலில் விழறதா? தானாடாட்டாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்க. சும்மா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்க. அவர் என்னதான் செய்யறாருன்னு பாப்போம்.
என்ன பாலா? ஒண்ணுமில்ல, போஸ்ட்மேன் கிருஷ்ணன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லன்னு சொல்லிட்டேன். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். என்னம்மா அவருக்கு வேலை போயிடுச்சாமே? தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு புடவை வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. பாதிக்கு மேல பாக்கி நிக்குது. வந்த உடனே கடைக்கு வர சொல்லுங்க. இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. நான் வண்டி எடுத்து வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன். ஆமா பாலு, தெருமுனையில இருக்கிற மார்வாடி கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சாமான் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு வா. உனக்கு எத்தனை தரேன்? அன்னைக்கு தம்பிக்கு லெட்டர் எழுதுன்னு சொன்னேன், பதிலே காணும். இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க. தப்புதாங்க, வேற வழி தெரியல. வெயில் தாங்க முடியாதப்ப பாம்பு நிழல்ல தவளை ஒதுக்குமா? பிடிஞ்சு எழுந்திருச்சா கடங்காரங்க பேசுற பேச்சு காதுல கேட்க முடியல. உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில் தானே செய்யறாரு. சும்மா வேண்டாம், வட்டிக்கு கேட்டு பாருங்க. அப்படியே கொடுக்கலனாலும் புதுசா நம்ம எதை இழக்க போறோம்? சீர் கொண்டு போய் கொடுத்தாதான் சகோதரியும் சொல்லுவாங்க. நான் என்னத்தை கொண்டு போய் கொடுக்கறது? சரி, உன் திருப்திக்காக நான் போறேன். யாரு யாரு திறந்து விடலாம் நாய் நுழைய மாதிரி? யார் நீ? கமலோட அண்ணன். அப்படியா? தெரியாது, மன்னிக்கணும். வாங்க வாங்க. அண்ணே, இப்படி கொஞ்சம் வாங்க. என்னடா இது பிச்சைக்கார மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது? சரி சரி, என்ன விஷயம்? இல்லம்மா, இந்த பக்கமா வந்த அப்படி உன்னை பார்த்துட்டு போலான்னு. நல்லா வந்த. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷமாவது தீபாவளி பொங்கலுக்கு ஒரு புடவை அது இதுன்னு கொண்டு வந்திருக்கியா? ஏற்கனவே தரித்திரம் பிடிச்ச வீட்டுல இருந்து வந்தவன்னு எல்லாரும் மறைமுகமா பேசிக்கிறாங்க. அது நிச்சயம் நிரூபிக்கிற மாதிரி நீ வேற இந்த கோலத்துல வந்து நிக்கிற. விதிமா, எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுற, என்னால முடியலையே. வேலை வேலை போயிடுச்சு. அதனால ஏதோ என் புருஷன் என்கிட்ட பிரியமா இருக்கனால சரியா போச்சு. அண்ணே, தப்பா நினைக்காத. உண்மை இந்த கோலத்துல என் மாமியாரும் மத்தவங்கள பார்த்தா ரொம்ப இளக்காரமா பேசுவாங்க. இப்போ நீ போயிட்டு இன்னொரு தடவை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் வரேன். என்ன கமலா, உங்க அண்ணன் வந்தாராமே? ஆமா, வேலை போயிடுச்சான், கஷ்டப்படுது போல இருக்கு. அட பாவமே, ஏதாவது உதவி கேட்டாரா? ஆமா, ஏதோ உதவி கேட்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சது. நான் பாதிலே கஷ்டப்பட்டேன். ஏன் கமலா, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்யறோம். ஏதாவது கேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க. ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க.